ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வச்சு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 kg அளவுக்கு கிழங்க நல்ல தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். கிழங்கு ஒரு 3/4 அளவு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கத்தி வச்சு நான் குத்தி காமிக்கிறேன். ரொம்பவும் கொல கொலன்னு ஆகலை, அதே சமயத்தில் சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். கிழங்கு ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வெந்திருக்குது. பாருங்கள், எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்துகிட்டு நமக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெலிசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிண்டி கொடுக்கும் பொழுது உடஞ்சிரும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகாது. அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரோஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 7-8 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். கிழங்குலேயும் உப்பு லைட்டாக சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலேயே மசாலா உப்பெல்லாம் போட்டுட்டு கிழங்கு நம்ம சேர்க்கும் பொழுது கிழங்குடைய எல்லா பக்கங்களிலும் மசாலா உப்பு எல்லாம் சோறும். சேப்பங்கிழங்க எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு குறையாமல் சிம்மில் வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு உள்ளே இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் குறையும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சேப்பங்கிழங்கு நார்மலாகவே வளவளன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்பவே சுலபமாக தான் செய்யக்கூடியது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நம்ம நார்மல் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் சேர்க்கும் பொழுது கம்மியாக தான் சேர்ப்போம். அந்த மாதிரி கம்மியாக சேர்க்கும் பொழுது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவு சேர்த்துக்கோங்க. அந்த மாவு சேர்க்கும் பொழுது சேப்பங்கிழங்குடைய வளவளப்பு நல்லாவே குறையும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. Thank you for watching.